Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. So இந்த வீடியோல பத்தி பார்க்கறோம்னா நீங்க Instagramல வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வீடியோ கிரியேட் பண்றீங்க அப்படினா அந்த ரீல்ஸ் வீடியோவை உங்களோட Instagramல போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி உங்களோட கேலரியில சேவ் பண்ற சொல்லுதா அந்த வீடியோல பார்க்கறோம். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா Instagram ரீல்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாமல் எப்படி சேவ் பண்ணுறது தெரியல அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி காட்டுறக்காண்டி நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் போஸ்ட் பண்ணுற இந்த ப்ரிவியூவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் ஒன்று இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸிங்னு வரும். வந்ததுக்கப்புறம் உங்கள் கழிச்சு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ரீல்ஸ் வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஆனால் என்ன, இந்த ரீல்ஸ் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும்தான் வந்து சேவ் ஆகாது, உங்களோட வீடியோ மட்டும்தான் சேவ் ஆகிருக்கும். சவுண்டு வந்து வராது அந்த வீடியோக்கு. ஸோ அந்த வீடியோக்கு சவுண்டு வர மாதிரி எப்படி சேவ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து போஸ்ட் பண்ணி தான் வந்து சேவ் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணி தான் சேவ் பண்ண முடியும். போஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. ஸோ அதோட நீங்கள் போய்ட்டு யூடியூப் சேனலில் என்ன தான் போட்டு சர்ச் பண்ணாலும் அதில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணாமல் வாய்ஸு சவுண்டோட கண்டிப்பாக நீங்கள் ஓன் வாய்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் அந்த இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன்லேருந்தே எடுத்து அதை யூஸ் பண்ணுறீங்க ரீல்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கோட சேவ் பண்ண முடியாது, நார்மலாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்க இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடையாது. இனிமேல் இன்னும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கோட சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ் இந்த மியூசிக் கேட்காம சேவ் பண்ணோம் அப்படின்னா மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்டை போட்டுவிடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டுருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.